குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் லெசனில் ரிவிஷனில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ ரிவைட் த லேட்டர் சோழா டைனசிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழுத செய்தவர் யார் அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் ஏ விஜயலாயா, ஆப்ஷனல் பி ராஜராஜா ஃபஸ்ட், ஆப்ஷனல் சி ராஜேந்திரா ஃபர்ஸ்ட், ஆப்ஷனல் டி அதிராஜேந்திரா. இதில் கரெக்டான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தா, மீட் எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா விஜயலாயா தான் மீட் எடுத்தார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் பாண்டியா ரூலர் இஸ் நவுன் ஃபார் எண்டிங் த கலபரா ரூல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பாண்டிய அரசர்கள் கலபரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஆப்ஷனல் ஏ கடுங்கோன், ஆப்ஷனல் பி வீரபாண்டியன், ஆப்ஷனல் சி கூன் பாண்டியன், ஆப்ஷனல் டி வரகுணா. இதில் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ கடுங்கோன் அப்படிங்கிறவர் தான் பாண்டிய அரசர்களே கலபரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்டா தேர்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த லோயஸ்ட் யூனிட் ஆஃப் சோழா அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது சோழர்களோட நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் ஏ மண்டலம், ஆப்ஷனல் பி நாடு, ஆப்ஷனல் சி குரம், ஆப்ஷனல் டி ஊர். இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா ஆப்ஷனல் ஏ மண்டலம். ஃபோர்த்து, ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூலர் விஜயலாயா லைன் ஆஃப் சோழா டைனசிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்க, விஜயலாயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் ஏ வீரராஜேந்திரன், ஆப்ஷனல் பி ராஜாதி ராஜா, ஆப்ஷனல் சி அதிராஜேந்திரா, ஆப்ஷனல் டி ராஜேந்திரா செகண்டு. அதாவது இதில் ஆன்சர் ஆப்ஷனல் சி அதிராஜேந்திரா அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், an எக்ஸாம்பிள் ஆஃப் சோழா ஆர்கிடெக்சர் கேன் பி சீன் அட் டேஸ். அது என்ன சொல்கிறாங்க, சோழர்கள் காலத்தில் கட்டடக்கலைக்குன்னு எடுத்துக்காட்ட எதை சொல்லலாம் மென்ஷன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா ஆப்ஷனல் ஏ கண்ணாயிரம், ஆப்ஷனல் பி உறையூர், ஆப்ஷனல் சி காஞ்சிபுரம், ஆப்ஷனல் டி தஞ்சாவூர். இது நமக்கே தெரிஞ்சிருக்கோம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் இதெல்லாம் மிகப்பெரிய இன்னமும் ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டினது தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷனல் டி தஞ்சாவூர். நெக்ஸ்ட்டுமா சிக்ஸ்த்து கொஸ்டின், டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் மார்கோ போலோ வெண்ட் இன் த லாஸ்ட் டிகைட் ஆஃப் 30th செஞ்சுரி இன் இந்தியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13th செஞ்சுரியில் இறுதி பகுதிக்கு சென்றார் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் கடைசியாக அவர் 13ஆம் நூற்றாண்டில் எந்த பிளேஸ்க்கு போனார் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சோழ மண்டலம், ஆப்ஷனல் பி பாண்டியா கண்ட்ரி, ஆப்ஷனல் சி கொங்கு ரீஜன், ஆப்ஷனல் டி மலைநாடு. அதில் அவள் போன பிளேஸ் யார், மார்கோ போலோ 13th செஞ்சுரியில் போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பாண்டியா கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா பார்க்கக்கூடியது ஃபில்லப்ஸில் டேஸ் பில்ட் த ஃபேமஸ் பிரகதீஸ்வரா டெம்பிள் அட் தஞ்சாவூர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வர கோயிலை கட்டினவர் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ராஜேந்திரா அப்படிங்கிறாங்க. அதாவது முதலாம் ராஜராஜா முதலாம் ராஜராஜன் தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பிரகதீஸ்வர கோயிலை கட்டினார் அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், டேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ வேதிக் காலேஜ் ஆஃப் எண்ணாயிரம். அதாவது வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்த்தா ராஜேந்திரா ஃபர்ஸ்ட், முதலாம் ராஜேந்திரன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், டேஸ் வாஸ் த டோனர் ஆஃப்
வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸு நன்கொடையாக கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜடில பரந்தாங்க நெடுஞ்செழியன். அதாவது ஜடில பரந்தாங்க நெடுஞ்செழியன், ஜடில பரந்தாங்க நெடுஞ்செழியன். அப்படி தான் அவர் தான் என்ன பண்ணுறாரு, வேள்விக்குடிக்கு காப்பர் பிளேட்ஸை நிறைய செப்பேடுகளை நன்கொடையாக கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். த ராயல் சென்ஸ்டஸ்ட் ஆஃப் பாண்டியா கிங்டம் வாஸ் நவுன் ஆஸ் டேஸ். அதாவது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொன்னாங்க, அப்போ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களோட கவர்மெண்ட் தலைமைச் செயலகத்தை என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா மேட்ச்சு. மதுரை கேபிட்டல் ஆஃப் பாண்டியாஸ். இது காமனாக எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது. மதுரை வந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்கிறது. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் கேபிட்டல் ஆஃப் சோழா. அஞ்சு வண்ணத்தார். நெக்ஸ்ட்டு மெரிடைம் ட்ரேடர்ஸ் கடல்சார் வணிகர். அடுத்தது மணி கிராமத்தார் இன்லேண்ட் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட்டுமா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு எ முஸ்லீம் ஸ்டேட் சப்ரினேட் டு டெல்லி சுல்தான் வாஸ் இன் மதுரை. அதாவது டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு, ட்ரூ. ஏன் அப்படின்னா சுல்தான் வந்து மதுரையில் ஒரு சுல்தானை அனுப்பி அவரோட பிஏ அனுப்பி அங்கே மதுரையில் ஒரு முஸ்லீம் அரசை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதே மாதிரி உருவாக்குனாங்க. அது ட்ரூ. நெக்ஸ்ட்டு கூடல் நகர் காவலன் வாஸ் த டைட்டில் ஆஃப் பாண்டியா கிங்டம். இது வந்து ட்ரூமா. ஏன்னா கூடல் நகர் காவலன் அப்படிங்கிறது பாண்டிய அரசரோட பட்டம். அப்போ இதுவும் ட்ரூ. சோழா கிங்டம் வாஸ் சிட்டட் இன் வைகை டெல்டா. அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா, வைகை அணையை கட்டினவர் யாருன்னா சோழ அரசர் அப்படிங்கிறாங்க. அப்போ அது ராங். நெக்ஸ்ட்டுமா குலோத்தங்கா ஃபர்ஸ்ட் பிலாங்டு டு சாளுக்கியா சோழா டைனசிட்டி. முதலாம் குலோத்தங்க சாளுக்கிய சோழ அரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது கரெக்டு. சோழ வம்சத்தில் சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் முதலாம் குலோத்தங்கன் தான். அப்போ அது ட்ரூ. நெக்ஸ்ட்டு த எல்டர் சன் ஆஃப் த சோழா கிங் வாஸ் கால்டு யுவராஜா. அது ட்ரூ. சோழ அரசரோட மூத்த மகன் யாருன்னா யுவராஜன். அப்போ யுவராஜன் தான் அழைப்பாங்க. ஏன்னா மன்னரை மட்டும்தான் அரசரை மட்டும்தான் அரசர்னு சொல்லுவாங்க. அவங்களோட வாரிசு பசங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளவரசர் யுவராஜான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ட்ரூ. அப்போ அது உண்மையானது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லேட்டர் சோலாஸ் ஆர் கரெக்ட். ஃபஸ்ட்டு they had a system of local self-government. Second, they maintained a strong navy. Optional C, they were the followers of Buddhism. Optional 4, they built big temples. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனல் A 1, 2 and 3. ஆப்ஷனல் B 2, 3 and 4. ஆப்ஷனல் C 1, 2 and 4. ஆப்ஷனல் D 1, 3 and 4. இதில் எது கரெக்டு அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பிற்கால சோழர்கள் பற்றி கூற்று கொடுத்துருக்காங்களாம். அந்த கூற்றில் எது சரியாக இருக்குதோ அதை நீ மென்ஷன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சி துறைகள் வந்து தன்னாட்சி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டன அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவர் வலுவான கப்பற்படையும் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. யார்? சோழர்கள். அவங்க உள்ளாட்சியாக இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக தன்னாட்சி ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அவங்க நேவிகேஷன் கப்பற்படையும் வச்சுருந்தாங்க. அவங்க பௌத்த மதத்தையும் பின்பற்றினாங்க. அவங்க பெரிய பெரிய கோயில்களையும் கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அந்த 4 இதில் அவங்க சொல்கிறது 4 கரெக்டா இல்லை 4 தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்படி பார்த்தா ஆப்ஷனல் சி அதுதான் கரெக்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க உள்ளாட்சித்துறையை தன்னாட்சி அமைப்பாக பெற்றிருந்தாங்க. அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் செகண்டு அவங்க நேவிகேஷன் வச்சுருந்தாங்க. ஏன்னா கப்பற்படையில் தான் போய் வாணிபம் செஞ்சுட்டு கப்பல் மூலிமா ஹார்பரில் துறைமுகம் அமைச்சு
என்ன பண்ணுறாங்க, கப்பலில் போய் வாணிபம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 4th, அவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றவே கிடையாது அவங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக இந்துக்கள், அதனால் அவங்க வந்து இந்து மதத்தை தான் விரும்பினாங்க இல்லையா, பௌத்த மதத்தை அவங்க விரும்பலை, அவங்க ஃபாலோ பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஆனால் பெரிய பெரிய கோயில்களை சோழர்களுக்கு கட்டினாங்க. அதுக்கு நமக்கு நிறைய இப்போயே பார்த்தா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், மதுரையில் நிறைய கோயில்கள் இருக்குது, காரைக்குடியில் நிறைய கோயில் இருக்குது, கும்பகோணத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. அதனால் வந்து அப்போ வந்து அவங்க இந்து கடவுள்களை ரொம்ப வழிபட்டாங்க, பெரிய பெரிய கோயில்களை கட்டினாங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் 1, 2, 4 இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா இதோட முடியுதுமா, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.